ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகி மாவில் நம்ம முருங்கைக்கீரையில் ஹெல்த்தியான அடை செய்யலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி தரும். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது பசியோடு வருவாங்க. அதுக்கு இது போல் ஒரு ராகி அடை தட்டி கொடுக்கலாம். கொழுக்கட்டையாக தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு, ஜீரகம் பொரிய விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்குறதுக்காக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே வதக்கிடலாம். 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். பிள்ளைங்கள்லாம் முருங்கைக்கீரை சாம்பார், பொரியல், கூட்டெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கேன். அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி இருந்தால் இழுக்காது மாவு. 1.5 கப் சரியான அளவு. 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையோட இந்த மல்லித்தலை சேர்க்கும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த தண்ணி கொதி வந்த உடனே மாவு போட்டு கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா இது போல் பிடிச்சி கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம் பாருங்கள். நம்ம எப்படி செய்யணுமோ அது போல் செஞ்சு கொடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு உருண்டையாகவும் பிடிக்கலாம், நம்ம பிடி கொழுக்கட்டையாகவும் செய்யலாம். துணி போட்டுக்கலாம். நான் எண்ணெய் தடவி அப்படியே சும்மாவே வச்சுருக்கேன். நல்லா வந்துச்சு. எண்ணெய் தடவுனா ஒட்டாது. நீங்கள் இட்லி பானையில் செய்யலாம், குக்கரில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமானது, நோய் எதிர்ப்பு சக்தி தரும். முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம். ராகி மாவு, ராகி, கம்பு, முத்துச்சோளம் சேர்த்துருக்கேன். சம அளவு சேர்த்துருக்கேன். 2 கிலோ நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா இனிப்பு கொழுக்கட்டை